ஸ்விக்கி ஜொமேட்டோவை பாய்காட் பண்ணுற மாதிரி புது ஒரு ஃபுட் டெலிவரிங் ஆப்பை வந்து நாமக்கல்லில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஜூன் 30 பார்த்தோன்னா இந்த நாமக்கல்லில் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. இனிமே வந்து நாங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை நாமக்கல்லில். எதனால பார்த்தோன்னா இவங்க ஒரு 3 கோரிக்கை வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மேலே வைக்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கு ஒத்துப்பட்டு வரமாட்டேங்கிறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கமிஷன் ரேட்ஸை கம்மி பண்ணுங்கன்னு. ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரும்போது எவ்வளோ கமிஷன் ரேட் சொல்லியிருந்தாங்கன்னா 18% ஒரு 20% வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 30% 35% வரைக்குமா. இந்த கமிஷன் ரேட் என்னன்னா, நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கு அதில் ஒரு 30% வந்து ஸ்விக்கிக்கு போயிடும், பாக்கி இருக்க 70% தான் வந்து அந்த ஹோட்டலுக்கு போகும். அதனால தான் நம்ம வந்து நார்மலாக இந்த ஆப்லலாம் பார்த்தோன்னா நார்மலாக இருக்க ரேட்டை விட எப்போவுமே அதிகமாகவே இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம், ப்ரோமோ கோட்லாம் இருக்குது, அப்ளை பண்ணால் கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது நமக்கு தான் வந்து ஒரு லாஸு. இதில் யார் நல்லா சம்பாதிக்கிறான்னு பார்த்தோன்னா அந்த ஆப்காரன். ஏன்னா அவன் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீக்கு ஒன்று வாங்குவான், ஜிஎஸ்டி அது ஒன்று போகும். பத்தாவதுக்கு வந்து இந்த ஃபுட் டெலிவரி பார்ட்னருக்கு வந்து டிப்ஸ் கொடுக்குறீங்களா, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாம், அது உண்மை தான். நம்ம நினைப்போம் சரி ஆன்லைனில் வாங்கினா கொஞ்சம் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், டேரெக்டாக வீட்டுக்கே வந்துன்னு நினைப்போம். ஆனால் நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கும் அதுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ரீசெண்டாக வந்து இந்த ஸ்வீட் கார்னும் பப்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர்லாம் பண்ணிட்டேன், ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கடையிலேருந்து கால் பண்ணுறானுங்க, அது ஒரு கெஃபே. கால் பண்ணி 2 ஐட்டமே அவுட் ஆஃப் ஸ்டாக் சார், வேறு பப்ஸும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா. நான் வந்து பன்னீர் பப்ஸு வாங்கியிருந்தேன், அதோட விலை 70 ரூபான்னா. அது இல்லை, மஷ்ரூம் பப்ஸு தான் இருக்குது, அது வாங்கிக்கிறீங்களான்னா. அது எவ்வளோ அப்படின்னா, அது சேம் ரேட்டு தான் சார், 40 ரூபா சார் அப்படின்றான். டேய், ஆப்பில் 70 ரூபா காட்டுது. ஆமாம் சார், ஸ்விக்கி கொஞ்சம் அதிகமாக தான் காட்டுன்றான். அது கேட்டு ஷாக் ஆயிடுச்சு. அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் கூட அவனுக்கு 20 ரூபா லாபம். அதில் ரெண்டாவதாக என்ன சொன்னாங்கன்னா, ஹிடன் சார்ஜஸ் நிறைய கலெக்ட் பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் கிட்டேருந்தும் கலெக்ட் பண்ணுறாங்க, ஹோட்டல் ஓனர்ஸ் கிட்டேருந்தும் நிறைய ஹிடன் சார்ஜஸ் போயிட்டுருக்கு, அதெல்லாம் எடுத்துருங்க இல்லைனா அதை வந்து எங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக காமிங்க அப்படின்னாங்க. மூணாவது பார்த்தோன்னா, இந்த டெலிவரி பார்ட்னர்ஸோட பிஹேவியர்லாம் சரியாக இருக்க மாட்டேங்குது, இதை மூணுத்தையும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஜூன் 30 வந்து ஒரு போராட்டம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து ஸ்விக்கி சைட்லேருந்தோ ஜொமேட்டோ சைட்லேருந்தோ பெரிய ரெஸ்பான்ஸ் வரல. ஓகே சார், பண்ணுறோம் சார், பார்க்கணும் சார்ன்ற மாதிரி சொன்னாங்களே தவிர அதுக்கு வந்து அவங்க ஒத்து போகலை. ஸோ இந்த ஹோட்டல் அசோசியேஷன்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஜூலை 1 ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, எந்த ஆர்டருமே ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ண முடியாது, இந்த ஹோட்டல் வந்து அக்செப்ட் பண்ணாத ஆர்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 7 நாளைக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்தமாக இந்த நாமக்கல்ல ஒரு 100 பேக்கரிஸு ஹோட்டல் எல்லாமே இந்த ஸ்விக்கியில் வந்து லிங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 100 பேருமே இந்த அசோசியேஷனில் இருந்து ஆர்டர்ஸ் எதுவுமே அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 7 நாளாக இந்த போராட்டம் போயிட்டு இருந்தது. இதுக்கு மேலே விட்டா இவனுங்க சரிப்பட்டு வராமாட்டானுங்கன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசாக ஜரூஸ்னு ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமக்கல்லில் வந்து இப்போ இனிமே நம்ம யாராவது ஃபுட் ஆர்டர் பண்ணால் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் போனால் மேபி நமக்கு அந்த ஹோட்டல்ஸ்லாம் காமிக்காது. அதுக்கு பதில் வந்து ஆல்டர்னேட்டாக ஜரூஸ்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஜூலை 7 ஒரு ஆஞ்சநேயர் கோயில், நாமக்கல்லில் இருக்க ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் அழகாக பூஜைலாம் பண்ணி அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் வண்டியில் மாலைலாம் போட்டு இனிமேல் இவங்க தான் எங்களோட பார்ட்னர்ஸ்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போக விட்டுருக்காங்க. இந்த ஆப் வந்து இந்த ஹோட்டல் ஓனர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்குமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஆப்பே தான் இருக்குது. ஏன்னா இந்த ஆப்பை கண்டுபிடிச்சதே பார்த்தோன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுவும் இல்லாமல் இந்த ஆப் வந்து நமக்கு தான் கேட்க புதுசாக இருக்குது. பட் இது பார்த்தோன்னா சின்ன சிட்டிஸ்லாம் இந்த ஆப் ரொம்ப பழக்கப்பட்ட ஆப்பான். இந்த ஆப்பை ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசன் கூட பயங்கரமாக இருந்தது. இந்த ஆப்பை கண்டுபிடிச்சது 2 சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து சிங்கப்பூர் அந்த மாதிரி இடத்துலலாம் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2018 திரும்பி சொந்த ஊர் அவங்க சிதம்பரத்துக்கே வந்ததுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் வெளிநாட்டெலாம் போக தேவை, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் பண்ணதான் இந்த ஜரூஸ்னு ஒரு ஆப்பு. ஸ்டார்டிங்கில் இது வெறும் டெலிவரி ஆப் மாதிரி இருந்தது, நமக்கு இந்த டன்சோ மாதிரி இருந்தது. இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எதாவது வாங்கலாம், மெடிக்கல் ஐட்டமு. அவங்க கோட் பண்ணியிருந்ததே சூப்பராக இருந்தது, பனியாரம் டு பாராசெட்டமால் இதில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் டெலிவரி ஆப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது சின்ன சிட்டிஸ்லாம் நல்லா பூஸ்ட் ஆன உடனே இவங்க இந்த ஆப் வந்து பிரபலமாகுது. அப்படி தான் வந்து இப்போ நாமக்கல்ல ஓகே நீங்களே இனிமேல் எங்களுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ அந்த ஆப் வந்து நாமக்கல்லையும் வந்துருச்சு. இந்த ஆப் வந்து ஹோட்டல் யூசர்ஸ்க்குலாம் ஒரு பெஸ்ட்டான ஆப்னே சொல்லலாம். ஏன்னா நார்மலாக நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் லிங்க் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 30,000 to 40,000 வந்து இந்த ஸ்விக்கிக்கு ஜொமேட்டோக்கே போகிற மாதிரி இருந்ததா. இந்த ஆப்பில் பார்த்தோன்னா சூப்பராக சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சின்ன மெஸ்ஸஸ்ஸு, பேக்கரிஸ் அவங்களுக்குலாம் பார்த்தோன்னா 1,500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி. அதே கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருந்ததுன்னா வெறும் 3,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதுவங்க வந்து மந்த்லி பேசிஸில் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பண்ணிக்கணும். இந்த ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸை மந்த்லி பேசிஸ்ல எடுத்துக்கலாமா. இந்த ஆப் வந்து நாமக்கல் லான்ச் பண்ண அன்னைக்கே பார்த்தோன்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏன்னா ஒரு 3,000 பேர் மொபைலில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. மத்தியானத்துக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு 100 ஆர்டர் டெலிவரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதே மாதிரி அங்கே இருக்க மக்களுக்குலாம் இது செம்ம பெனிஃபிட்டாகவே இருக்கான். ஏன்னா நார்மலாக ஒரு இட்லியை வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வாங்கினா
ரூ. 45 காட்டுதான். ரேட் என்னமோ ரூ. 30வாம், ரூ. 15 வந்து எக்ஸ்ட்ரா காட்டுதான். இப்போ இந்த ஆப்பில் வாங்குறவங்களுக்கு ரூ. 30 இட்லி ரூ. 30க்கு வீட்டுக்கே வந்துருதான். இந்த ஆப் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நாமக்கல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கூடிய சீக்கிரம் சென்னையில் வர்றதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க. ஏன்னா சென்னையிலுமே இப்போ பார்த்தோன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த ஹோட்டல் ஓனர்ஸ் கிட்டலாம் வந்து சின்ன பிரச்சனை மாதிரி போயிட்டு இருக்கான். ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம நார்மல் லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பார்த்தாலும் ஆஃபரு, கோடு அது இதுன்னு போட்டு நம்மளை ஏமாத்தினாலும் அவனுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கு. இப்போலாம் வேற ஆஃபரே வரதில்லை. இப்போலாம் வந்து ஆஃபரும் வரதில்லை. முன்னாலாம் நோட்டிஃபிகேஷன் போட்டு சாவடிச்சிட்டு இருப்பானுங்க. மத்தியானம் ஆயிடுச்சு, எதுவும் ஆர்டர் பண்ணலையா, பசிக்கலையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை தூண்டிகிட்டே இருப்பானுங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் பேசிக்காக வந்து நான் ஒரு ஆன்லைன் ஃபுட்டர்லாம் கிடையாது. நான் எதாக இருந்தாலும் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ருவேன். ஆனால் இப்போ வந்து அந்த ஆப்ஸ்லாம் வரனால நம்ம சொல்லிட்டு இருப்போம், பாரு ஹோட்டல்காரன் எவ்வளோ வாங்குறான்னு. நடுவில் வந்து இவன் தான் கேம் ஆடிட்டு இருக்கான். ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாமே சொல்கிறதும் அதுதான். இப்போ வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேது. ₹100 விற்கிற ஐட்டத்தை அவன் ₹140 சொல்கிறனால அவனுக்கு ₹40 கமிஷன் போகிறனால நாங்களே அது ₹140 போட வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் எங்களோட கமிஷனை அவனுக்கு கொடுக்க முடியுது. இது வந்து நம்ம நிறைய இந்த ரேப்பிடோ, ஓலா, ஊபர்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஏதாவது கேபு புக் பண்ணியிருப்போம். சில பேர்லாம் வந்துட்டு எவ்வளோ காட்டுது, அதை கேன்சல் பண்ணிடுறீங்களா, நான் அவங்கள கொண்டு போய் அதே ரேட்டில் விட்டுறேன்னு சொல்லி அவர் கேன்சல் பண்ணி நமக்கு வந்து அவருக்கு அமௌண்ட்டு கொடுத்து அவர் நம்மளை ட்ராப் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம புக் பண்ணோன்னா உடனே ஃபோன் வரும், எவ்வளோ கட்டுது, ₹150. சரி ஒரு ₹50 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருங்க. சரி வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் இதே கேட்குறானுங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போலாம். இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ் வந்து இப்போ நிறைய பிஸ்னஸில் வந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு வந்தது காரணமே நம்ம மக்கள் தான். ஏன்னா வந்த புதுசில் வந்து அவன் ஆஃபர் அள்ளி கொடுத்தான். இப்போ ஜியோலாம் வந்து வந்த புதுசில் ஃப்ரீ இருந்தாங்க, யூஸ் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து காசு போட ஆரம்பித்தாங்க. எனக்கே வந்து 2 சிம் கார்டு வச்சுருந்தேன். ஒன்று ஜியோ, இன்னொன்று ஐடியா. 2த்துக்கும் பில் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். எதாவது ஒன்று விட்டு தான் ஆகணுன்ற மாதிரி அப்போது ஐடியா விட்டு ஜியோக்கு மாறினான். அந்த மாதிரி எவ்வளோ பேர் மாறி இருப்பானுங்க. ஜியோ சிம் வந்த புதுசுலலாம் லைனில் நின்று வாங்கினவங்களாம் இருக்கான். அதே மாதிரி தான் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோவும் வேலை செய்யணுங்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தானுங்க, கஸ்டமருக்கும் அள்ளி கொடுத்தானுங்க, ஆஃபர்லாம் விட்டானுங்க. ஒரு ₹200 மில்க் ஷேக் வந்து ₹50 அவன் வாங்கி குடிச்சான். இப்போ பார்க்கும்போது பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய மொனாப்பொலியே வந்துட்டானுங்க. இந்த ஆஃபர் சொல்லும் போது தான் நான்லாம் இந்த ஸ்விக்கி ஸ்டார்ட் பண்ண டைமில் ஏதோ வேலைச்சேரியில் இருக்க கடைக்கு அந்த கெவன்டர்ஸ் ஆர்டர் பண்ணால் ₹1 நம்ம மில்க் ஷேக் வாங்கலான்னு ஒரு யூஸரும் உட்காந்து வாங்கி குடிச்ச காலம்லாம் இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ஆப்பிள் ஞாபகம் தான் வருது. ஆப்பிள்லேயும் இவ்வளோ பெரிய மொனாப்பொலியாக இருக்காங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணாருன்னா, எதுக்கு நம்ம இவ்வளோ ஃபோன் பண்ணோம். இப்போ சாம்சங்லாம் பார்த்தோன்னா மாடல்ஸ் எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்கும். ஆனால் ஆப்பிள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஃபோனு, மேக்கு, டேபு, வாட்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோனும் பார்த்தோன்னா iPhone 15, iPhone 16 அப்படி தான் இருக்கும். ஆனால் மற்ற ஃபோன்லாம் பார்த்தோன்னா இப்போ கேலக்ஸி எக்ஸ்ன்னு வானுங்க, சீரிஸ், எம் சீரிஸ். அதனால தான் மற்ற ஃபோன்லாம் வந்து ஆப்பிள் கிட்டே போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பற்றி கேள்விப்படும் போது. இப்போ இந்த மேட்டரில் வந்து இந்த ஜரூஸ்ன்னு ஒரு புது ஆப் வர்றது நல்லது தான். ஏன்னா இப்போ காம்படிஷன் இருந்தால் தான் ஒருத்தன் விலை கம்மி பண்ணானா மக்கள் எல்லாம் அதுக்கு போக ஆரம்பிப்பாங்க. மற்ற ஆப்ஸும் விலை கம்மி பண்ணுவாங்க. இவனுங்க வந்து ஒரு மொனாப்பொலி மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்ற மாதிரி. அதுலேருந்து இது பண்ணோன்னா இந்த மாதிரி மற்ற ஆப்ஸ்லாம் வரணும். ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனைனா, இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் பெரிய இன்வெஸ்டர் இருப்பானுங்க. 1000 கோடி 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கு ஈக்குவலாலாம் ஒரு சின்ன ஆப் சமாளிக்க முடியுமான்னு தெரில. இவனுங்களை வந்து நம்ம ஒரு மொனாப்பொலியாவே ஆக்கி விட்டோம். இப்போ குத்துது குடையுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வர ஆப்லாம் வந்து உஷாராகி அவனுங்க இன்வெஸ்டர்லாம் பிடிச்சி பெரிய லெவலில் ஆப் டெவலப் பண்ணாதான் அவனுங்களுக்கு ஈக்குவலாக வர முடியும். இது நம்ம கேப்லேயும் பார்க்கலாம். இப்போ இந்த ஓலா, ஊபருக்கு வந்து இந்த நம்ம யாத்திராலாம் கொண்டு வந்தானுங்க, அதெல்லாம் இருக்கா இல்லையானே தெரில. அந்த மாதிரி இது ரொம்ப கஷ்டமான இது தான். நம்ம மொனோபொலி ஆக்கி விட்டோம். திருப்பி வேறத்தன் வந்து ரோட்டை கம்மி பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அவனை வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணனாலே இந்த கார்ப்பரேட் தான் உள்ளே போந்து வந்து எல்லா ஆட்டத்தையும் கலைச்சிட்டு இருக்கான். இப்போ ரீசெண்டாக அந்த நியானால கூட பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டப்போ கூட அவங்க சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு ஹோட்டல் வச்சா கூட சார், சரி ஹோட்டலில் கஸ்டமர்ஸ் வரலையா, சரி ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் போய் நம்ம இணைக்கலான்னு பார்த்தா அவன் ஒரு ரேட்டு மாதிரி சொல்கிறான். இவ்வளோ ரேட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹோட்டலில் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோன்னு. அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன சார் ஆர்டரே வரலன்னா, இல்லை உங்களோட ஹோட்டல் வந்து 10க்கு கீழே இருக்குது, நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அதை பூஸ்ட் பண்ணி நாங்கள் மேலே வச்சு தரோம் அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டலுக்கு சேல்ஸ் வருதோ இல்லையோ அந்த ப்ரொமோஷனுக்கே அவங்க பாதி காசை போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மேட்ரு கூட அந்த ஒரு ஹோட்டல் ஓனர் சொன்னார், அதை பார்த்தேன். என்னன்னா, நம்ம இந்த ஸ்விக்கி ஆப்பில் இப்போ டாப் 10ல் ஒரு ஆப் காட்டுதுன்னா அந்த ஆப்பை ஒரு 1000 பேர் கிளிக் பண்ணணும்னா அதுக்கே வந்து நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோக்கு வந்து ₹10,000 கொடுக்கணுமா. அது கொடுத்தா தான் நம்ம ஹோட்டலை வந்து மினிமம் 1000 பேராச்சும் கிளிக் பண்ணுற மாதிரி காட்டுவாங்களாம். என்னடா என்னென்னமோ சொல்லிங்க, நம்ம வந்து நார்மலாக ஒரு ஹோட்டல் எடுத்து நம்ம சாப்பிடுவோமா, என்ன சாப்பிடுவோன்னு தேடுறோன்னு பார்த்தா அது பின்னாடி ஃபுல்லாக இவனுங்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணி நமக்கு என்ன சாப்பிடணும்னு இல்லை, நான் காட்டுறதை நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து கார்ப்பரேட் வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து இன்னைக்கு போராட்டமே நடந்துட்டு இருக்கு.
இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த தொழிலாளர்கள் சங்கம்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கோரிக்கைன்னா மினிமம் சம்பளம் வந்து 26,000 இருக்கணுமா. அதே மாதிரி கார்ப்பரேட்டை உள்ள வராத தடுக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ கார்ப்பரேட்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் குளோபல் இன்வெஸ்டர் சப்மிட்லாம் கூட வந்தது. அதில் கூட நிறைய பேர் நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் வந்திருந்தாங்க. அதில் ஒன்று எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த மாதிரி இப்போ நிறைய வந்து ரேப்பிடோ, ஓலா, ஊபர்லாம் ஓடிட்டுருக்கு. பட் அவங்க வந்து ரேட் அதிகமாக கேட்குறாங்க. டிரைவர்ஸ்க்கும் அந்த ரேட் சரியாக கட்டுப்பட மாட்டேங்குது, கஸ்டமர்ஸ்க்கும் பட மாட்டேங்குது. யார் லாபம் அடைகிறாங்கன்னா அந்த ஆப்போட ஓனர் தான். இதை வந்து நம்ம மாற்றணும்னா என்கிட்ட ஒரு சின்ன ஐடியா இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன். அதில் வந்து டிரைவர்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஒரு 1000 ரூபாய் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா டிரைவர்ஸும் கஸ்டமர்ஸ்குள்ளே மட்டும்தான் என்கேஜ்மெண்ட் இருக்கும். எவ்வளோ ரேட்டு காட்டுறாங்களோ அதை நீங்கள் பே பண்ணிட்டு போனால் போதும். இந்த எக்ஸ்ட்ரா கேட்குறது, எக்ஸ்ட்ரா காட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு அந்த ஐடியா வந்து அந்த பையன் சொல்லும்போது சூப்பராக இருந்தது. ஆனால் அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மார்க்கெட்டில் கொண்டு வராங்களான்னு தெரியாது. ஏன்னா இப்போ ஏகப்பட்ட ஆப் இருக்குது. நம்ம ரேப்பிடோ, ஓலா, ஊபரை தாண்டினா எக்கச்சக்க ஆப் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கும் தெரியாது. நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பிக்கப்பும் வராது, ட்ராப்பும் வராது. இந்த மேலே இருக்க டாப் பிளேயர்ஸ்க்கு எவனுக்காக புக் ஆயிடுச்சுன்னா அவர் கால் பண்ணி கேஷ்லாம் கேட்பார். ரேட் என்ன காட்டுது, எங்கே வரணும், இந்த மாதிரி நம்மளை போட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து ரீசெண்டாக மதுரையில் போயிருந்தேன். மதுரையில் பார்த்தோன்னா இந்த ரெட் டாக்ஸின்னு வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக தான் சென்னையில் ரெட் டாக்ஸிஸ்லாம் பார்க்குறோம். பட் சென்னையை தாண்டி இந்த மதுரை, கோயம்புத்தூர்லாம் இந்த ரெட் டாக்ஸி தான் பிரபலமாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, சென்னையில் ரெட் டாக்ஸி இல்லையா? ரெட் டாக்ஸி அப்படிலாம் என்னது அப்படின்னு கேட்பேன். ஆனால் அந்த ரெட் டாக்ஸியில் பார்த்தா பயங்கரமாக இருந்தது. நம்ம ஏதாவது ரைடு புக் பண்ணால் அதிலே காட்டுது எவ்வளோ அமௌண்ட்னு. அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் அவங்க வாங்கினாங்க. எனக்கு அதுவே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா எதுவுமே கேட்கல. அதே ரேப்பிடோவில் புக் பண்ணேன். அதே என்னடா சென்னையில் இருக்குன்னா மதுரையில் இருக்குன்னா தெரியல. அந்த மாதிரி எவ்வளோ சார் காட்டுது, ஒரு 30 ரூபா சேர்த்து தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அந்த ரெட் டாக்ஸியில் பார்த்தா அப்படி எதுவுமே கேட்கல. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டேன்னா ரெட் டாக்ஸி எதுவுமே கேட்கலாம். ஆமாம், சென்னை மாதிரி கிடையாது. இந்த ரெட் டாக்ஸி வந்து செம்மையாக இருக்கும். கேன்சல் பண்ண மாட்டாங்களாம், அதிகமாக ரேட்டு கேட்க மாட்டாங்களாம், நம்ம புக் பண்ணால் டான் வந்து நிற்பாங்களாம். இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் தான் இனிமேல் வந்தால் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜரூஸ் ஆப் கூட கூடிய சீக்கிரம் சென்னையில் வரும்னு நினைக்கிறேன். நான் இப்போ போயிட்டு இருக்க பிரச்சனையில் இந்த ஆப் சென்னைக்கு வந்தனா கஸ்டமர்ஸ்க்கும் சரி, ஹோட்டல் ஓனர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர் ஆப்பே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, இல்லை ஒரு ஆல்டர்னேட் ஆப் வேணும்னு யோசிக்கிறீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.